அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி இன்று அறிவித்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ஜாக்பாட் அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் EPS இன்று அறிவித்திருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியையும் இன்று அறிவித்திருக்கிறார். மூன்றாவதாக விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும், கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட் இலவசமாக மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்த பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 முடித்தவர்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் தேர்தல் வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 4000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக நகரங்களில் உள்ள நடைபாதை சிறு வியாபாரிகளின் கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. 6 அறிவிப்புகளை இன்று 3ஆம் கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2 கட்ட அறிவிப்புகளில் 7வதாக மாணவர்களின் கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும், கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று 7வதாக தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் 8வது தேர்தல் வாக்குறுதியாக முதியவர்களுக்கான ஓய்வூதிய தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. 9வதாக ஆண்டுக்கு அனைத்து குடும்பத்தினருக்கும் 3 சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் தேர்தல் வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. 10வதாக கூட்டுறவு வங்கிகளில் மாற்றுத்திறனாளிகள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட வட்டியில்லா கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 11வதாக குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 12வதாக அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் மூலமாக 5 லட்சம் பெண்களுக்கு தலா 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக வெளியிட்டிருக்கிறது. 13வதாக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலை உறுதி திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. 14வதாக கிராமப்புற ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகளும் நகர்ப்புறங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளும் இலவசமாக கட்டித்தரப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை அதிமுக அளித்திருக்கிறது. 15வதாக ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழக்கும் வீரர்களுக்கு குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக நிவாரண உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 16வதாக பெண்களுக்கு மட்டும் வழங்கப்படும் இலவச பேருந்து பயணம், ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் இலவச பயணம் அவர்களுக்கு அனுமதிக்கப்படும் என்று 16 ஜாக்பாட் அறிவிப்புகளை அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார்.